So hello students, this is for class 10 assignment 2 unit 2ல வரக்கூடியது prepared by தமிழ்நாடு SCERT subject வந்து English. One more question. Where was the author when he heard the noise? Bedroom. Then who were the narrator's neighbors? Mr. Boardwell and his wife. Then who used it thither? The author. What did the narrator think the unusual sound was? Thief. The corpse broke the dash door, front door. Then choose the appropriate meanings for the underlined words. Synonyms. The slamming of the door aroused the slamming அப்படின்னா சும்மா வேகமாக நம்ம டோரை க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, சவுண்டு வந்து அதிகமாக வரும், அதுதான் வந்து ஷட்டிங் நாய்ஸிலி. தென் ஷீ பியர்ட் அவுட் ஆஃப் த ரூம், அதாவது பியர்ட் அவுட்னா கம்மிங் அவுட், மூவிங் அவுட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு ரெலவெண்ட்டானது வந்து எமர்ஜ்டு அப்படின்னா மூட் அவுட்டு, வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நவ் கொஸ்டின் நம்பர் 8. நத்திங் ஹீ செட் க்ரஃப்லி, அதாவது ரொம்ப ரஃப்பாக பேசுகிறது, முரட்டுத்தனமாக பேசுகிறது, அதுதான் வந்து க்ரஃப்லிக்கு வரக்கூடிய மீனிங். அதுக்கு ஈக்குவலண்ட்டானது வந்து ஹார்ஸ்லி. ஸோ க்ரஃப்லி, ஹார்ஸ்லி, தென் பீட், எமர்ஜ்டு, தென் ஸ்லாமிங், ஷட்டிங், நாய்ஸ்லி. Now choose the appropriate antonyms for the following. Antonyms சொல்கிறோம். டிஃபீட், சக்ஸஸ். டிஃபீட்னா தோல்வி, சக்ஸஸ்னா வெற்றி. தென் ஆப்வியஸ்லி, வெளிப்படையாக. டவுட்ஃபுல்லி, சந்தேகத்திற்கு இடமாக. தென் ஃபர்காட்டன், மறத்தல். ரிமெம்பர்டு, ஞாபகப்படுத்துதல். தென் பஃபலோ, பஃபலோஸ், இஎஸ் வரக்கூடியது. தென் லேடி, ப்ளூரல் ஃபார்ம் லேடிஸ், ஐஇஎஸ் அப்படின்னு சொல்லி வரும். Then choose the appropriate article. There is an attic. It is an old building. The sun rises in the east. Then fill in the blanks by choosing the most appropriate prepositional words. Everything falls into the ground because of Earth's gravitational force. Because of அப்படின்னா அதன் காரணமாக, gravitational pull காரணமாக எல்லாமே வந்து கிரவுண்டில் ஃபால் ஆச்சு. தென் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஹீ அச்சீவ்டு த டார்கெட், அவனுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணான். எப்படி? ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் மூலியம். அப்போ அதனுடைய ரிசல்ட்டு ஹி ஹேஸ் டன் த ஹார்ட் ஒர்க். வாட் இஸ் த ரிசல்ட்? த ரிசல்ட் இஸ் அச்சீவிங் த டார்கெட். சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் இன் அடிஷன் டு ஸ்வீட்ஸ், ஸ்வீட்டுடன் டாய்ஸும் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன் அடிஷன் டுனா ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கும், அதன் கூட அடிஷ்னலாக இன்னொரு பொருளும் கொடுக்குறப்போ இன் அடிஷன் டு. Read the following lines and answer the questions given below. There is a family nobody likes to meet. Then they live, it is set on complaining street. In the city of never or satisfied, the river of discontent beside. இதில் வந்து பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைமிங் வேர்டு என்ன? மீட், ஸ்ட்ரீட், இது ஒரு செட்டு. சாட்டிஸ்ஃபைட், பிசைட், திஸ் இஸ் அனதர் செட். ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் ஃப்ரம் த எபோவ் லைன்ஸ் ஏ, ஏ, பி, பி. தென் இது வந்து மெட்டஃபார். தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபார். தென் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது சி த ஃபஸ்ட் லைன், இங்கே டி இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துலையும் டி இருக்குது. செகண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டுக்கு எஸ்ன்னு இருக்குது, தென் ஸ்ட்ரீட்டில் எஸ் அப்படின்னு வருது. ஸோ தேர் டு செட்ஸ் ஸ்ட்ரீட், இது அலிட்ரேட்டட் வேர்ட்ஸு. தென் த நெக்ஸ்ட் ஒன், ஹூ கிஃப்டட் ஜிக்ஜாக் டு சோமு? an African witch doctor. What is the title of Mrs. Krishna's painting? The title வந்து Sunset at Marina. Somu wanted Dr. Krishnan to keep zigzag a zigzagங்கிறது it is a bird, it's a kind of bird, so bird. Then zigzag could sing and talk in dash languages, 21 languages. Then it perched on the dash and snored. Then curtain rod. The inmates wanted to send it back. Then Krishna took it to the hospital. They wanted to keep dash for another week. Zigzag for another week. They wanted to keep zigzag for another week.
So this is question number 30. Now we see part B short answers 1 to 10 questions இருக்கு. Then part C இதில் வந்து 4 questions. Describe இதில் ஒரு paragraph from lesson, then poem and supplementary reader இருக்கு. And the next one, write a speech for your school literary association celebration with the given lead. இந்த 5 டைட்டில் இருக்குது. இந்த 5 டைட்டில் வச்சு எழுதணும். ஆனால் இதனுடைய லிங்க் வந்து நான் பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ வந்து we see the questions 1 to 10. What were the narrator's neighbors? The narrator's neighbors were a retired engraver named Bothwell and his wife. Then what was the grandfather wearing? Grandfather என்ன wear பண்ணியிருந்தாரு? The narrator's grandfather was wearing a long flannel nightgown over long woolen pant, a nightcap and a leather jacket around the chest. Then the question number 3, what woke up the mother? The slamming of the doors had awakened the mother. Who used the zither and how? Then zither was used by the இது வந்து பிக்கோட நேமு குவானியா பிக் டு ஸ்லீப் ஆன் இட். அது போய் எங்கே படுத்துக்கும்? அது அந்த சித்தார் மேலே வந்து படுத்துக்கும். இட் வுட் நெவர் ஸ்லீப் எனிவேர். வேறு எங்கேயுமே அது படுக்காது. அங்கே அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளே அதுக்குள்ளே படுத்துக்கும். தென் எக்ஸப்ட் ஆன் த சித்தர். இது வந்து அது என்னன்னு சொல்லியிருக்கிறோம். தந்தி கம்பிகளுடன் கூடிய ஒரு இசைக்கருவி. இது வந்து பிக் பன்றி. அதனுடைய நேம் வந்து இந்த இடத்துல இருக்குது. Now question number 5, were the policemen willing to leave the house? No, the policemen were not willing to leave the house without getting hand on somebody. Then where does the Crumble family live? The Crumble, இது வந்து ஆக்சுவலாக கேபிட்டல் ஜி வரணும். The Crumble family lives in Complaining Street. அதாவது கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னா எப்பாரும் குறை சொல்லும் தெரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ தட் we are writing Complaining Street. What does the word growl means? Growlனா என்ன? The word growl means shouting at everything or snarling. அதாவது உருமுதல். அந்த டாக் என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய பல்லெல்லாம் தெரிகிற மாதிரி அப்படியே உருமும். அதை தான் வந்து growl அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Then what is the phrase to keep our feet from wandering to feet? Refer to. It refers to avoid stepping into the கம்ப்ளைனிங் ட்ரீ. அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக வேண்டாம், அவாய்ட் பண்ணு அப்படிங்கிறதா டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் ரெஃபர் டு. வாண்டரிங் அப்படின்னா என்ன சொல்கிறது? அலைந்து தெரிதல். அது வந்து ஸ்டெப்பிங் இன்டு த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் வந்து அவாய்ட் பண்ணு அப்படிங்கிறதா இந்த லைனுடைய மீனிங். தென் நெக்ஸ்ட் வந்து வாட் வாஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் பிஸி வித்? She was busy with her painting for exhibition. எக்ஸிபிஷனுக்கு பெயிண்டிங் வைக்கிறதுக்காக அப்போ அவங்க பிஸியாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ.